ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தை கைப்பற்ற பாஸ் கட்சிக்கு மலாய் வாக்காளர்களின் ஆதரவு மட்டும் போதும் என்று ஸ்லாங்கூர் மாநில பாஸ் கட்சி துணைத் தலைவர் சபரின் மார்சோனோ தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது மலாய் வாக்காளர்களை ஈர்த்தால் மட்டுமே ஸ்லாங்கூரை பாஸ் கட்சி ஆட்சி செய்ய முடியும் என்று அவர் கூறினார். பாஸ் கட்சி ஆட்சி அமைத்திருக்கும் மாநிலங்களில் இருந்து ஸ்லாங்கூரில் வேலை செய்து வரும் மலாய்க்காரர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே ஸ்லாங்கூரில் பாஸ் கட்சியின் ஆட்சி அமையும் என்றும், குறிப்பிடத்தக்க சட்டமன்றங்களில் பெரும்பான்மை வாக்குகள் மலாய்க்காரர்களாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மலாய்க்காரர்களின் வாக்குகளை பாஸ் கட்சி பெற வேண்டும் என்பதை நினைவுறுத்தி தமது கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று இரவு ஜலான் கோலா திரங்கானு, கோத்தாபாரு, கம்போங், பத்தாங், லந்தாக் வழியாக மசூதிக்கு சென்ற மோட்டார் சைக்கிள் மீது பிக்கப் ட்ரக் மோதியதில் தந்தை, மகன் பலியாகினர். கம்போங் பாடாங் லுவாஸ் பகுதியைச் சேர்ந்த 59 வயது முகமது நஸ்ரி முகமது நோர் மற்றும் அவரது மகனான 25 வயது முகமது ஹமாஸ் முகமது நஸ்ரி ஆகியோர் பெசூட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் அசாமுடீன் அமாட் தெரிவித்தார். இரவு 10:30 மணியளவில் 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மருத்துவமனை தரப்பிலிருந்து காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று இரவு கோலாலம்பூரில் ஜலான் அம்பாங் மற்றும் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்களுக்கு எதிராக சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட அமலாக்க நடவடிக்கையின் போது 38 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் 2 பேர் 12 வயது சிறுமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து சிறார்களை காவலில் எடுத்து அவர்களின் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக ஜேபிஜே தலைமை இயக்குனர் ஏடி ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். மேலும் தங்கள் குழந்தைகளை சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள் ஓட்ட அனுமதித்ததற்காக அவர்களின் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறினார். இது ஆழ்ந்த கவலைக்குரியது என்று குறிப்பிட்ட அவர், அவர்கள் வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமல்ல, சட்டவிரோதமாக மாற்றி அமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் ஆபத்தான முறையில் சவாரி செய்தனர் என்று ஏடி நேற்று கோலாலம்பூர் ஜேபிஜே நடத்திய நிகழ்வில் மேற்கோள் காட்டினார். தனது 15 வயது வளர்ப்பு மகளை நிர்வாணமாக வீடியோ எடுத்து வைத்திருந்ததற்காக 6000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்ட தந்தைக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்றும், இந்த தண்டனை போதாது என்றும் மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தண்டனையை எதிர்த்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் மேல்முறையீடு செய்வார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். அவரது கொடூரமான செயல்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக ஒரு மாற்றான் தந்தையாக அவர் தனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமே தவிர இது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். கடுமையான தண்டனைதான் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற குற்றங்களை செய்வதிலிருந்து மற்றவர்களையும் தடுக்கும் என்று நான்சி கூறினார். சரவாக்கில் பல பகுதிகளில் வெள்ள நீர் அதிகரித்து வருவதால் அவசியமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கனோவிட் நீர் சுத்திகரிப்பு பம்ப் ஹவுஸ், நங்கா போயின் சில பகுதிகள், ரூமா நியாலோங் மற்றும் கனோவிட்டில் உள்ள சுங்கை பாலோ ஆகியவை பாதிக்கப்பட்ட பகுதிகளாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாங்கில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுங்காய் எம்புவாவ், சுங்காய் மனாப், சுங்கை சாங், லூபோக் எங்கபாங், சுங்கை செலிபுட், நங்கா கெபியாவ், சுங்கை லிஜாவ், தெமாலாட் மற்றும் கம்போங் ரியான் ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பிட்டில் மின் தடை, சுங்கை சிபாவ் உலு, நங்கா துலி, நங்கா பாலே, புலாவ் பிசாங் மற்றும் கம்போங் முகிபா ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் வடிந்தவுடன் விநியோகம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும், நீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக தீ அல்லது மின்சாரம் போன்ற சாத்தியமான மின்சார அபாயங்களை தடுக்க வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள துணை மின் நிலையங்களை ஆய்வு செய்து முறையாக கையாள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் தேசிய விமான நிறுவனம் தனது பழைய விமானங்களுக்கு பதிலாக 30 புதிய விமானங்களை பெறும் என்றும், வரும் ஆண்டுகளில் மேலும் 30 விமானங்களை வாங்கும் விருப்பத்தை கொண்டுள்ளதாகவும் அதன் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த ஆண்டு மலேசியா ஏர்லைன்ஸை பாதித்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இந்த கொள்முதல் அவசியம் என்று மலேசிய விமான குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ கேப்டன் இஷாம் இஸ்மாயில் தெரிவித்தார். இது மலேசிய ஏர்லைன்ஸுக்கு மிக முக்கியமான மைல்கல் என்று போயிங் நிறுவனத்துடனான ஒப்பந்த ஆவணங்களை பரிமாறிக்கொள்ளும் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். நோன்பு பெருநாள் முழுவதும் சாலை பயணர்களை கண்காணிக்க ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறையான RTD வாகன சோதனையை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகன ஓட்டிகளும் சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஹரிரயா ஐடில் ஃபித்ரி விடுமுறை நாட்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில RTD இயக்குனர் அஸ்ரீன் போர்ஹான் கூறினார். ஓட்டுநர்கள் விதிகளை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக விரைவு பேருந்துகளில் ஏறும் தங்கள் ரகசிய பணியாளர்களுடன் இந்த முயற்சி ஒரே நேரத்தில் இயங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிரேட் 56 மற்றும் அதற்கும் குறைவான தர மதிப்பீட்டினை கொண்ட அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து சிறப்பு ஹரிரயா உதவியாக 500 வெள்ளி வழங்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அரசாங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு பண உதவியாக 250 வெள்ளி கிடைக்கும் என்று அன்வார் கூறினார். இந்த முயற்சியின் வழி அரசாங்கத்திற்கு சுமார் 900 மில்லியன் செலவாகும் என்று அவர் தெரிவித்தார். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மலேசியா ஏர்லைன்ஸ், ஃபயர்ஃப்ளை மற்றும் மாஸ் விங்ஸ் நிறுவனங்களில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் தங்கள் மின்சக்தியை சேமித்து வைக்கும் சாதனமான பவர் பேங்குகளை எப்போதும் நேரில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பவர் பேங்குகளை விமானத்தில் எடுத்துச் செல்வது குறித்து மலேசியா ஏர்லைன்ஸ் தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் ஒரு அறிக்கையில் அறிவித்துள்ளது. பவர் பேங்குகளை எல்லா நேரங்களிலும் உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், மேலும் அவற்றை விமானங்களுக்கு மேலே வைக்கப்படும் லக்கேஜ்களிலும் வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான பயணத்தின் போது அவற்றை உங்கள் கேரியான் பையில் இருக்கைக்கு அடியில் அல்லது உங்கள் முன் இருக்கை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்குகளை தற்செயலாக பயன்படுத்துவதை தடுக்க ஒரு தனி பை அல்லது பாதுகாப்பு பையில் வைத்திருக்க வேண்டும் என்று விமான நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. விமானம் முழுவதும் பவர் பேங்குகளை சார்ஜ் செய்வது அல்லது பயன்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து லக்கேஜ்களிலும் பவர் பேங்குகள் மற்றும் லித்தியம் அயன் ரக பேட்டரிகளை எடுத்துச் செல்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.